ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹேர் ஸ்டைல் என்னன்னு சொல்லிக்கிறேன். நியூ இயர் வரப்போதில்ல, ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேர் ஸ்டைல். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்காக இந்த ஹேர் ஸ்டைலோட பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ என்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன்னா, எக்ஸாக்டாக December 31st 4/3க்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் அது ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணது. அது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. இப்போவே என் தங்க மேலே போராடி என் தம்பிங்க காப்பாற்றி வச்சுட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீடியோ எடுக்கலைன்னா இன்னும் 1 இயர் கழிச்சு தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுனால இன்றைக்கி எடுத்துடலான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, நேரில் ஃபோனில் எல்லாரையும் ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் என் லைஃப்பில் வந்து 2024 ரொம்ப 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 முக்கியமான, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, ரொம்ப ரொம்ப ஃபென்டாபுலஸான ஒரு இயர். ஏன்னா ஐ பிகேம் அ மாம். நினச்சா எனக்கே காமெடியாக இருக்குது. இன்னும் எனக்குள்ளே இருக்க அந்த ஒரு வாழைத்தனம் அதெல்லாம் வந்து போகல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குள்ளே இருக்க அந்த சைல்டை வந்து எப்போவுமே நம்ம சைல்டாக வச்சுட்டு இருந்தால் தான் நம்ம வந்து எங்கே இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு கொள்கைன்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி தான். ஆனால் வந்து எப்போயும் லொடலொடன்னு பேசுறது, ஜாலியாக விளையாடுறது. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் எடுத்த வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா கூட அதுலேயும் நான் இது முதல் பேசிடுவேன். அதனால் வந்து எப்போவுமே எனக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டை வந்து நான் வந்து ஆக்டிவாக வச்சுட்டா தான் நான் ஆக்டிவாக இருப்பேன்றது வந்து என்னோட இது. ஓகே, let's get into the video. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்றவங்களுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ட்ரீம்ஸ்க்காகவும் என்னுடைய கோல்ஸ்க்காகவும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ. பிகாஸ் எத்தனை ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் தலைவரே நாங்கள் லவ் பண்ணிருக்கும்போது வந்து நோ 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 இதெல்லாம் நோ இதெல்லாம் நோ இதெல்லாம் நோ நிறைய நோ சொல்லியிருந்தாரு. பட் இப்போ வந்து எல்லாத்துக்கும் டிக் 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 போட்டு வராங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து என் தங்கமயிலுக்காக என்னை வந்து ஒரு அம்மாவாக மாற்றுறதுக்காக ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் லைஃப்பை வந்து ரொம்ப மாற்றிட்டானே சொல்லலாம். ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா புரியும். இன்னும் அம்மாக்கள் ஆக போகிறவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். சீரியஸாக நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து லவ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய அப்பா ஃபார் பீயிங் அ பெஸ்ட் டேட். என்ன தான் இப்போ பக்கத்தில் இல்லைனாலும் எத்தனை முறை நான் டவுனாக ஃபீல் ஆகும்போது வானத்தை பார்த்து டேடின்னு சொன்ன போதும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வந்து மனுஷன் ரிப்ளை பண்ணுவார். ஸோ தேங்க்யூ டாடி. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா எவ்வளோ கோவப்பட்டாலும் என்கிட்ட கோவமே காட்டாத ஒரு ஜீவன்னா எங்கள் அம்மா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாம். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மாமனார். ஆக்சுவலாக நாங்கள் மாமனார் மாமியார்னு சொல்கிறத அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. பிகாஸ் மாமனார் மாமியார்னு சொல்கிறத சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்தாலும் அவங்க வந்து அம்மா அப்பாவாக தான் எனக்கு நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொன்னோம். ஏன்னா எத்தனை ஃபேமிலியில் நடக்கும்னு தெரியல, பிள்ளையவே வந்து திட்டுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க என்ன திட்டில் ஏதாவது செல்லமாக சொல்லுவாங்க, லூஸாக இருந்தாலும் சொன்னாங்க. அப்படி சொல்லாத, 4 பேர் இருக்கிற இடத்துல சொல்லாத. நீங்கள் வந்து பர்சனலாக பேசிக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் 4 பேர் இருக்கிற இடத்துல சொல்லாத, அவளை வந்து 4 பேர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிக்கிற மாமியார். அதுக்கப்புறம் மாமனார். அதான் மாமியார் மாமனார்னு சொல்கிறத விட அம்மா அப்பான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து நான் வயிற்றில் பாப்பா வச்சுட்டு இருந்தப்போ, அப்பா சொல்கிறேன், நான் வயிற்றில் பாப்பா வச்சுட்டு இருந்தப்போ வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னா வந்து ரொம்ப கடுப்பாகும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு நைஸாக ஏமாத்திட்டு போய் படுத்துக்குவேன். ஆனால் அப்போ வந்து கரெக்டாக ஒரு 8 மணி 9 மணி ஆனால் போதும், வாமா போய் காய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனால் சும்மாட்டிக்கே என்னை கூப்பிட்டு போவார். இது மாதிரி கேஷுவலாக தெரியாத மாதிரி வாமா காய் வாங்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். அப்போ வந்து என்னடா நம்ம நோ கூட சொல்ல முடியல அப்படின்னு இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலாக நான் நடக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படியே பேசிகிட்டே பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடுவோம். அந்த மாதிரியெல்லாம் எத்தனை வீட்டில் வந்து நடக்கும்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு அம்மா அப்பா அந்த யூனிவர்ஸ் டூ. அதுக்கப்புறம் ஏன்றவங்களோட தங்கச்சி, என்னோட நாத்தனார், 2 குட்டி செல்லுங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அப்புறம் என்னோட செல்வா அப்பா, அவங்கள வந்து மீட் பண்ணது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங்ஸ் தான் நான் சொல்வேன். ஜஸ்ட் ஒரு வேலை தேடி போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க எனக்கு மீட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்ததுக்காக, நான் அப்பா அம்மா தான் அவங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்ததுக்காக செல்வா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஆஸ் வெல் ஆஸ் தமிழ் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சிஸ்டர் காயத்ரி. ஆனால் வந்து என்னை வச்சு கோச்சிப்பாலாம். பட் எனக்கு வந்து அவளோட ஸ்வீட் சிஸ்டர் தான். அதுக்கப்புறம் விக்கி. இவங்கெல்லாம் என் லைஃப்பில் வந்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ. அதுக்கப்புறம் என் அத்தை
என்ன வளர்த்தவங்க என் அத்தை மாமா. இப்போ மாமா இல்ல. பட் ஹி இஸ் த பெஸ்ட் பெர்சன் எவர். என் தாத்தாக்கு அப்புறம் நான் ஒரு மனுஷன ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அது எங்க மாமா தான். பெரிய மாமா. ரொம்ப நல்ல மனுஷன். பார்க்கறதுக்கு வெளியில தான் எம்டன் மகன் மாரி இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இன்ஃபேக்ட் எங்க அத்தை வந்து எங்கள வீட்ட விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, எதனா திட்டுனாங்கன்னா, "கோச்சுக்காதீங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர்லாம் போட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு சர்ப்ரைஸ் மேட்டர் என்னன்னா, அவங்க இருக்கிறப்ப கூட அவரு அவ்வளோ ஸ்வீட்டா நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரு சமைச்சு மத்தவங்களுக்கு குடுத்து, அவங்க சாப்பிட்டு, அவங்க ஒரு சிரிக்கிற சிரிப்பு அவருக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க அத்தை இருக்கிறப்ப விட அப்படி போயிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் எதுனா ஒரு டிஷ் செஞ்சு குடுத்துட்டே இருப்பாரு. "டேய் கண்ணே" அந்த "டேய் கண்ணேன்ற" வார்த்தைக்கு நான்லாம் அடிமை. யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாரி என்ன கூப்பிட்டாங்கன்னா கூட, ஒரு மாரி கண்ணு கலங்கிடும். டக்குனு அந்த மனுஷன் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. கிட்டத்தட்ட பெரிய மாமான்றதெல்லாம் தாண்டி அவரு எங்கள வளர்த்த ஒரு அப்பா தான். ஸோ தேங்க் யூ ஸோ மச் பெரிய மாமா. நேர்ல இதுவரைக்கும் ஒருவன் கூட சொன்னதில்ல. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என் அக்காங்களுக்கு ரொம்ப நன்றி. அ நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கு. ஆனாலும் தேங்க் யூ ஸோ மச் பாக்கியக்கா, பவ்யக்கா. அதுக்கப்புறம் என் அண்ணனுங்க பாரதி, சரத் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் லைஃப்ல நீங்கலாம் ஒரு பார்ட்டா இருக்கிறீங்க. என் லைஃப்ல நெறைய சொல்லிக் குடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்வீட் அம்மாஸ். என்னடா அம்மாஸ்ன்னு சொல்றேனேன்னு சொல்லிட்டு கண்ணாமூண்ணான்னு யோசிக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு 4 அம்மாங்க இருக்காங்க. எப்படின்னா, ஏன்றவங்களுக்கு 4 அத்தை. ஸோ அவங்க 4 பேருமே எனக்கு அம்மா, அப்பா மாரி தான். ஸோ அண்ட் 1 பாட்டி. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் யூ. பிகாஸ் என்னோட வந்து டெலிவரி டைம்ல வந்து என் கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் அத்தை. அவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் வந்து அது பத்தாது. பிகாஸ் தட்ஸ் அ ஹியூஜ் மூமெண்ட் ரைட். அந்த அந்த டைம்ல வந்து ஒரு 7 1/2 ஹார்ஸ் நான் வந்து லேபர் பெயின்ல இருந்தேன். அந்த மாரி வந்து ஒரு பெரிய ஜர்னி அது. அது நெனச்சா இப்போ கூட ஹீரோக்கால நடுங்குது. ஆனா அந்த டைம்ல வந்து சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் யோசிக்காம ஆக்சுவலி அவங்களுக்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில அவங்க ரெக்கவரி ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க ஆக்சுவலா அவங்களோட ஃபர்ஸ்ட் அத்தை தான் வந்து எங்க கூட இருந்தாங்க. என் கூட இருந்தாங்க. அந்த லேபர் வார்டுல நானும் அவங்களும் மட்டும் தான் இருந்தோம். அப்போ அந்த ஒரு 7 1/2 ஹார்ஸ் வந்து என் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான டைம் அது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேங்க் யூன்ற ஒரு வார்த்தையில என்னால வந்து எதுவுமே ஈடுகட்டி சொல்ல முடியாது. பட் என்னால முடிஞ்ச இந்த ஒரு தேங்க் யூன்ற வார்த்தைய வந்து நானு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எப்படியாவது அவங்களுக்கு தெரிவிச்சிடணும்னு நெனச்சேன். ஒரு சிலர்கிட்ட நேர்ல சொல்றதுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கும். அவங்களையும் சேர்த்து நான் இந்த வீடியோலயே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அம்மாஸ்ன்னு சொன்னேன்ல, அவங்களோட 3 அத்தை. அவங்க எல்லாருமே சோ ஸ்வீட். சம்டைம்ஸ் வீட்லலாம் அப்படி இப்படி நடக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி எல்லாருமே சோ ஸ்வீட். நெக்ஸ்ட் வந்து மை ஃப்ரெண்ட். நாங்க வந்து 9த்லேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இப்போ வரைக்கும் நெறையலாம் பேசிக்க மாட்டோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் கால் பண்ணா கூட லொடன்னு பேசி அது ஆக்சுவலா வந்து ஒரு 4 ஹார்ஸ்லாம் வந்து கன்டினியூஸா பேசியிருக்கோம். பட் நாங்க என்ன பேசுறோம்ன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே சொல்ற அளவுக்குலாம் இருக்காது. ஏதோ பேசியிருப்போம். மை ஃப்ரெண்ட் அச்சுக்கு. ஆக்சுவலி ஷி இஸ் அ பிச்சு. அவளுக்கு வந்து ரொம்ப தேங்க் யூ. "நீ சொல்ற பார்த்துக்கலாம் விட்ரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை என் லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ டி. அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரு 2 கெழவனுங்க இருக்கானுங்க. அவனுங்க கூட பேசினா ஆக்சுவலா பொண்ணுங்க அப்படின்னா வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தாலே தப்பு தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா என் லைஃப்ல எனக்கு கிடைச்சிருக்க இந்த 2 கெழவன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் சோல்ஸ். அவங்க வந்து அவங்க கூட இருந்தாலே நான் வந்து ஒரு பொண்ணு மாரிலாம் ஃபீல் பண்ண மாட்டேன். அவனுங்களும் ஒரு பையன்ற மாரிலாம் எனக்கு ஃபீல் பண்ண வைக்க மாட்டானுங்க. ஒரு மாரி ஒரு அ பொண்ணுங்க கூட மட்டும் தான் நம்ம வந்து இதா இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தாண்டி, பையனுங்க கூடயும் நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம். அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல சோல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து புரிய வச்சானுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட என்னை எப்படியெல்லாம் ரவுண்டு கட்டி கலாய்க்க முடியுமோ அப்படியெல்லாம் கலாய்ச்சுருவாங்க. ஸோ நான் எவ்வளோதான் கண்ணுக்குள்ள தண்ணிய தேம்பி வச்சுட்டு இருந்தாலும், அவங்க கிட்ட பேசுற அந்த 10 நிமிஷம் ஈன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ லாட்ஸ் ஆஃப் கீஸ் டூ மை 2 கெல்வன்ஸ். அதுக்கப்புறம் மை பிரதர். நாங்க ஒண்ணா பொறக்கல. இருந்தாலும் வந்து நான் ஆக்சுவலா ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சதுனால, ஒரு அண்ணா இவ்ளோ வருஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியுமா? அப்படின்றது வந்து டவுட் தான். அ அந்த மாரி எனக்கு யாரும் இதுவரைக்கும் என் கூட இல்ல. இவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன். ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு மலையாளி. அவங்களுக்கு நான் சின்ன ஹெல்ப்னால, அவங்க இன்னமும் என் கூட வந்து ஒரு கான்டாக்ட்ல இருக்காங்க. என்ன எப்பவுமே அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க. அவங்க அம்மா கூடலாம் நான் நல்லா பேசுவேன். இன்னும் சொல்லப்போனா என் கூட பொறந்த தங்கச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்களே. ஆக்சுவலா இது நான் சொல்றது கூட அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் மலையாளத்தில வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க் யூ சொல்லணும்னு நெனைக்கிறேன். 2018லேருந்து 2024 டில் டுடே வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்றதுக்காக தேங்க் யூ சோ மச் சேட்டா. அப்புறம் மை அனதர் பிரதர் ராஜேஷ் அண்ணா.
அவங்க வந்து அவ்வளவா நாங்க பேச மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, "அண்ணா" ஆக்சுவலா நான் ஒரு பர்த்டே விளாக்ல சொல்லியிருந்தேன்ல, "அண்ணா கேக் வாங்குறதுக்கு வராங்க. அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த அண்ணா தான். ராஜேஷ் அண்ணா. அவங்க கிட்ட அடிக்கடி நான் நெறைய பேசுனதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் ஆர்மில இருக்காங்கன்றதுனால அவங்க கொஞ்சம் லாட்ஸ் ஆஃப் பிஸி. ஆனா என்னைக்காவது ஃபோன் பண்ணி, "அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப்" அப்படின்னு சொன்னா போதும், தலைவன் என்ன பண்ண முடியுமோ அது தரமா பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ணா. அதுக்கப்புறம் என் லைஃப்ல மேகலா அக்கா. மேகலா அக்கா வந்து ஆக்சுவலா இவங்க ஒரு கீழ் வீட்டுக்காரங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க என்னோட அக்கான்ற மாரி தான். நாங்க நெறைய என்னுடைய எல்லா பர்சனலும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய நெறைய பர்சனலும் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆம் அவங்க என்னதான் வந்து என்னோட 1 வயசு தான் பெரியவங்க. ஆனா வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு, ஆ அவங்க வந்து ஃபேமிலின்ற ஒரு செட்டப்ல போயிட்டதுனால, அவங்களுக்கு வந்து என்னோட நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னைக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசுவோம். நான் அந்த பேசுற டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. சட்டுன்னு போயிடும். பார்த்தா ஒரு 1 1/2 மணி நேரம் கூட பேசியிருப்போம். ஆனா டைம் போனதே தெரியாது. நெறைய நான் சொல்லுவேன். அவங்களும் என்ட்ட நெறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுக்காக நான் ஸ்பெஷலா தேங்க் யூ சொல்லணும் அப்படின்னா, மேகலா அக்கா, சங்கர் அண்ணா, மேகலா அக்கா அம்மா, மேகலா அக்கா ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்னா, என்னோட லைஃப்ல ஒரு மாரி ஒரு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பார்ட் வந்துச்சு. அந்த பார்ட் இதுக்கப்புறம் அந்த மாரியான ஒரு பார்ட் என் லைஃப்ல நானு சந்திக்கவே கூடாதுன்னு நெனைக்கிறேன். யாருமே சந்திக்க கூடாதுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு பார்ட் வந்துச்சு. அந்த பார்ட்ல நான் ரெக்கவரி ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவங்க தான். இன்ஃபாக்ட் என்ன வந்து என் ரூம்க்கே அனுப்ப மாட்டாங்க. "நீ இங்கேயே தூங்கு, நீ இங்கேயே சாப்பிடு, நீ இங்கேயே இரு, இங்கேயே இரு, எங்க கண் எதிர்க்கயே இரு" அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி எத்தன பேருக்கு வந்து அந்த மாரி ஒரு நல்ல சோல்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் குடுக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு குடுத்துருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் அக்கா. அதுக்கப்புறம் என் தம்பிங்க. இதோ வீடியோலலாம் கலாய்க்கிறேனே அவனுங்க தான். அவனுங்க பிளஸ் வந்து இன்னும் 2, 3 தம்பிங்கலாம் இருக்கானுங்க. எஸ்பெஷலி இவனுங்க கூட நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸு. ஸோ நாங்க மாறி மாறி கலாய்ச்சிக்கிறது, அந்த மாரிலாம் நல்லா நடக்கும். அதனால என்ன எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிறதுக்காக என் 2 தம்பிங்களுக்கு அங்க தான் இருக்கானுங்க. சத்தமா சொன்னா என்ன கலாய்ப்பானுங்க. ஸோ என் 2 தம்பிங்களுக்கு ஸ்பெஷலான தேங்க் யூ. அதுக்கப்புறம் சுந்தர் அண்ணா, த ஃபவுண்டர் ஆஃப் அன் ஓல்ட் ஏஜ் ஹோம் நம்பிக்கை முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு, அவங்கள நான் மீட் பண்ணேன். அவங்க கிட்டேருந்து நெறைய கத்துக்கிட்டேன். அவங்க கிட்டேருந்து நெறைய பொறுமைய கத்துக்கிட்டு சொல்லப் போனோம்னா, அவங்களுக்கும் இந்த பொறுமைய கத்துக் குடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் ஒருத்தவங்களுக்கு தேங்க் யூ சொல்லப் போறேன். ஷி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேர்ள். இன்ஃபாக்ட் நாங்க 2 பேரும் வந்து பஸ்ல தான் வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். ஒரு பஸ் ஃப்ரெண்டு இத்தன வருஷமா நாங்க 2019ல மீட் பண்ணோம். பஸ் ஃப்ரெண்ட்ஸா. நேத்து ராத்திரி 1 மணி வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்டின்னா யாராவது நம்புவாங்களான்னு தெரியல. அவ பேர் வந்து மோனி. ஷி இஸ் கோனா பி எ டாக்டர் சூன். ஆ மார்ச்ல வருவாங்கன்னு நெனைக்கிறேன் ஊருக்கு. நான் நேத்து கேட்டேன், "வாடி வீட்டுக்கு வாடி" அப்டின்னு சொன்னா, மார்ச்லலாம் வருவேன். அப்ப வரேன்டி" அப்டின்னு சொன்னா. ஸோ எத்தன பேருக்கு இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் மோனி. நீங்க கமெண்ட்ல கூட பார்க்கலாம். மோனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ரொம்ப 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 தேங்க் யூ. இத்தன வருஷம் என்ன வந்து ஞாபகம் வச்சு என் கூட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க் யூ. அதுக்கப்புறம் தேங்க் யூ வந்து யாருக்குன்னா, மை செல்ல குட்டி நாண்டி. ஆக்சுவலி அவ பேர் வந்து நந்தினி. நாங்க 2 பேரும் வந்து அ கிட்டத்தட்ட பஸ் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும். நாங்க வந்து ஒரே ஸ்டாப்ல ஏறுவோம். கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது ஒரே ஸ்டாப்ல ஏறுவோம். அப்புறம் ஒரே ஸ்டாப்ல இறங்குவோம். இறங்கும்போது சும்மா கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு, அந்த மாரி ஒரு டீ கடை ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம். அவகிட்ட வந்து நான் நெறையலாம் சொன்னதில்ல. பட் ஒரே ஒரு டைம் வந்து அவ பிரேக் டவுன் ஆகி ஒரு மாரி அழும்போது வந்து என் லைஃப்ல ஒரு பார்ட் நான் சொன்னேன். அப்ப வந்து "ஓ மை காட்!" அப்படின்னு சொல்ட்டா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப க்ளோஸ் தான். இன்னும் க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு எதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த 2024ல அப்படின்னு பார்த்தா, நான் நெறைய பேருக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணப்போ, நெறைய பேருக்கு தேங்க் யூ சொன்னேன். நெறைய பேருக்கு ஃபோன் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் உங்க ஸ்டேட்டஸ்ல வந்து என்னுடைய சேனல் லிங்க் வைங்க. கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இன்னும் 1000 மெம்பர்ஸ் வந்தா தான் வந்து எனக்கு லைசென்ஸ் நான் அப்ளை பண்ண முடியும். அப்படிலாம் சொல்லிட்டு நான் கெஞ்சிட்டு இருந்தேன். ஆனா, இவ ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு, "ஏய் திலகா நான் உனக்கு இந்த மாரி நானு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன்டி. அதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்லா பண்ற. உன் லைஃப்ல நீனு பார்த்த நெறைய டார்க் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீ உன் லைஃப் மாறிட்டே இருக்கு. நீ சந்தோஷமா இருக்க போற." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ நெறைய விஷயம் சொன்னது வந்து எனக்கு அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. கண்லேருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுச்சு. ஆக்சுவலா அவளுக்கு நான் சொல்லல. ஆனந்த கண்ணீரெல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ தேங்க் யூ நான்டி. அதுக்கப்புறம் மை தம்பிங்க. தம்பிங்கன்னு சொல்றத விட அண்ணா, தம்பி 2 பேர் சொன்னோம். கிஷோர். கிஷோர் அண்ட் தக்ஷணாமூர்த்தி. தக்ஷணாமூர்த்தி அண்ணா கோனா பி எ ஃபாதர் சூன்.
இன்னும் ஒரு 3, 4 மந்த்ஸ்ல வந்து ஃபாதர் ஆக போறாங்க. அப்புறம் கிஷோர். எனக்கு கல்யாணம் ஆகும்போது யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இவன் ஒரு பாடு அட்வைஸ் பண்ணான். "அக்கா நீ வந்து கல்யாணம் ஆயிருச்சு. உன்னை இந்த மாரி மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, அங்க அவங்க இருப்பாங்க, இந்த ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி இருக்கும். எல்லாரும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபோனெல்லாம் நெறைய யூஸ் பண்ணாத. அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசாத. நானே ஃபோன் பண்ணா கூட எடுக்காத." அப்படிலாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருந்தான். ஆனா வந்து ஏன்டா அவங்க அந்த மாரிலாம் இல்லன்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி என் நல்லதுக்காக மட்டுமே யோசிக்கிற தம்பி, அண்ணாலாம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன் நான் இந்த இடத்துல. தேங்க் யூ ராகேஷ். அப்புறம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஜய். அவனுக்கு தேங்க் யூ. ஏன்னா, நான் மேகலா அக்கா சொன்னேன்ல, அவங்கலாம் வந்து அந்த மாரி ஒரு கஷ்டத்துலேருந்து என்ன வெளிய கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தப்போ, நான் சிரிச்சதுக்கு முக்கியமான காரணம் இவன் தான். ஆம் என்ன தேங்க் யூன்ற ஒரு வார்த்தையிலலாம் சொல்லி அதெல்லாம் சரி பண்ண முடியாது. பிகாஸ் தட்ஸ் a ஹியூஜ் பெயின் டூ மீ. ஸோ தேங்க் யூ ஸோ மச். இப்ப என்னதான் பேசிக்கிறது இல்லன்றனாலும் தேங்க் யூ ஸோ மச். அதெல்லாம் வந்து மாறாதுல்ல. அது பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் தேங்க் யூ ஸோ மச் டூ லாவண்யா அக்கா. இவங்க வந்து என்னுடைய சீனியர் அக்கா. பட் நாங்க 2015, 16ல படிச்சோம் ஒண்ணா. ஆனா, இப்பவும் என்ன ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி, சொல்லுங்க யூடியூபர் மேடம் ஃபோனே பண்றதில்ல." அவனு செல்ல சண்டைலாம் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. என்ன ஞாபகம் வச்சு என்கிட்ட எனக்காக என்ன யோசிச்சு எனக்காக ஃபோன் பண்ற உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் இல்ல. உனக்கு ரொம்ப நன்றி அக்கா. அதுக்கப்புறம் என் சிவா சார். ஆக்சுவலா நான் விளாக்ல சொல்லியிருப்பேன். "டேய் முட்டை நீ வந்து இப்போ எவ்வளோ ஹேப்பியா இருக்கன்றது தெரியல உனக்கு. கல்யாணம் ஆகி பாரு அப்பதான் உனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு நான் ஒரு விளாக்ல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அந்த சார் வந்து இவர் தான். சிவா சார். அவங்க வந்து இந்த மாரி தான். ஒரு ஃபேஸ் மாறும்போது வந்து லைஃப்ல வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும்போதும், நம்மளுக்கு வந்து கடவுள் ஒருத்தர விட்டு இங்கேன்னு அனுப்பி வைப்பார்ல, அந்த மாரி ஒரு மனுஷன் தான் இவரு. நான் வந்து அப்பாவோடைய செல்ல பொண்ணு. எங்க அப்பாவ நான் ரொம்ப மிஸ் பண்ற பொண்ணு. ஆக்சுவலா நான் எப்பலாம் எங்க அப்பா கிட்ட நான் இந்த மாரி நான் அழுவுறனோ, அடுத்த சீக்கிரத்திலேயே வந்து எங்க அப்பா யார் மூலமாவது எனக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாரி நான் ஒரு ஃபீல் பண்ற ஒரு மனுஷன் தான் வந்து சிவா சார். ஆக்சுவலா நான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அவர் வந்து கிண்டல் பண்ணுவாரு. "ஏய் முட்டை நான் எனக்கு இன்னும் அவ்வளோ வயசுலாம் ஆகல" அப்படின்னு சொல்லுவாரு. பட் அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏஜ். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கேரக்டர். இவங்க வந்து என் லைஃப்ல நடந்துக்கிட்ட அந்த விஷயத்த வச்சு தான் நான் வந்து அப்பான்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ணுவேன். நான் வந்து ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன இல்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அப்போ வந்து எங்க அப்பா கிட்ட, "டாடி எதுக்காக இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தேன். அதுக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல நான் மட்டும் எல்லாரும் ஒரு இதாவும் சம் கேஸ்ட் அந்த மாரி பிரச்சனைலாம். அப்போ என்ன மட்டும் தனியா வச்சிருந்தாங்க. அப்போ வந்து, "டாடி என்ன மட்டும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாரும் பண்றாங்க?" அப்படிதான்னு சொல்லிட்டு லெட்டரெல்லாம் எழுதி அழுது கிழிச்சு போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா, ஆக்சுவலா இவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டி இல்ல. ஆனா ஒரு 2, 3 டேஸ்ல வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து மேஜிக்ன்னு சொல்றதா? இல்ல வந்து ஒரு கோயின்சிடென்ட்ன்னு சொல்றதான்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்காக வந்த மாரி நானே நெனச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்காரு. நான் ஒரு மறமண்டேன். என்ன ஒரு 10த்ல 433 எப்படி தடுமாறி எடுத்துட்டேன். ஆனா அத மண்டையில ஏத்துறதுக்கு வந்து கொஞ்சம் நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த மாரி எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்ததுக்கு இந்த மனுஷன் ரொம்ப பாடுபட்டுருக்காரு. அந்த சர்க்யூட் கத்துக் குடுக்கறதுக்கா இருக்கட்டும், மேத்ஸ் நெறைய கத்துக் குடுக்கறதா இருக்கட்டும், இந்த மனுஷன் போராடியிருக்காரு என்கிட்ட. அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு வித்தவுட் ஃபீஸ்ல எனக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் குடுத்தது எல்லாத்துக்கும். அப்புறம் ஸ்டார்ட்டரோட கனெக்ஷன் போடுறதுக்குலாம் நான் நெறைய முறை மண்டையில டங்கு டங்குன்னு மண்டையில வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்க எனக்கு பொறுமையா சொல்லிக் குடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் தாண்டி நெறைய பேருக்கு நான் வந்து தேங்க் யூ சொல்லணும்னா சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். அதுல வந்து செல்வி, செண்பகம் இந்த மாரி வந்து ஒரு சிலர் நெறைய பேர்லாம் இருக்காங்க. பட் வந்து நான் யாராவது மிஸ் பண்ணிட்டதுனா எனக்கு ரொம்ப மன்னிச்சுருங்க. பட் என் லைஃப்ல இந்த 2024ல நான் உங்களுக்கெல்லாம் தேங்க் யூ சொல்லணும்னு நான் நெனச்சேன். ஸோ நான் வந்து ஹேப்பியா இருக்கேன். நீங்களும் ஹேப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த விளாக்க இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இந்த தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நம்மகிட்ட ஒரு 2016லேருந்து இருக்கான். 2000 நோ, நோ 2018லேருந்து இருக்கான். கிட்டத்தட்ட எங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன பிகினிங்லேருந்து இந்த மனுஷன் இருக்கான். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஏன்றவங்க எனக்கு குடுத்தது. ஸோ இவன எப்பவுமே நாங்க வந்து எதுலயுமே காட்டுறதே இல்லைன்னு சொல்லிட்டு, இதுலயாவது காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன நாங்க இதுல கொண்டு வந்தோம். அதனால வந்து நீ இந்த ஓரத்துல இருந்துக்கோ. இவனுக்கும் ஒரு தேங்க் யூ சொல்லிக்கிறேன். இத்தன வருஷம் என் கூட வந்து தலகாணியா, என்னோட செல்லக்குட்டியா இப்படியெல்லாம் என் பொண்ணுகிட்ட இப்ப அடி வாங்குறதுக்கு, என் பொண்ணுடைய அண்ணனா அந்த மாரிலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க் யூ ஸோ மச். அவ்வளோதான். இந்த வீடியோவ நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க் யூ. அதாவது எல்லா வீடியோவுமே வந்து ஒரு வியூஸ் போணும், கன்டென்ட் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சு செய்வேன். பட் திஸ் வீடியோ இஸ் ஃபுல்லி மேட் ஃபார் ஷோயிங் மை கிராட்டிட்யூட். தட்ஸ் இட். அவ்வளோதான். இத நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். சொல்லிட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில எடிட் பண்ணி ஜாலியா போடுறேன். சீக்கிரத்தில இல்ல, இப்பவே 4:30 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா 6 மணிக்குள்ள நம்ம போடணும். அதனால வந்து என் தங்கமயில்ல கால்ல கையில விழாத குறையா கெஞ்சி,
சீக்கிரமா நான் எடிட் பண்ணி அப்படியே கொஞ்சம் வெளிய தான் 5G வரும். வெளிய போய் நின்னு அந்த சூரிய பகவான் கிட்ட கால்ல கையில விழாத குறையா கெஞ்சி 5G குடுக்க சொல்லி கேட்டு அப்லோட் பண்றோம். ஜாலியா நீங்க பாருங்க. சந்தோஷமா இருங்க. டாடா! பாய்.